பிரியாணினாவே பொதுவாக எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஹைதராபாதி பிரியாணி. அந்த அளவுக்கு இந்தியா மட்டும் கிடையாது, உலக அளவில் வந்துட்டு இந்த ஹைதராபாதி பிரியாணி வந்து ஃபேமஸ். ஸோ இந்த ஹைதராபாதி பிரியாணி எங்கே ஒரிஜினலாக எந்த ஊரில் வந்து ஆரிஜினேட் ஆச்சோ ஸோ அந்த ஊருக்கு தான் வந்திருக்கிறோம். இப்போ நான் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் சார்மினார் கிட்ட உள்ள ஒரு ப்ரீமியம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஹைதராபாத்தில் உள்ள டாப் ஃபியூ பிரியாணி ரெஸ்டாரண்ட்ஸில் இந்த ரெஸ்டாரண்ட்டும் ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இந்த ரெஸ்டாரண்ட் பேர் ஹோட்டல் மதீனா. இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கும்போது இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சார்மினார்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸு, நல்ல பெரிய ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு, ரொம்ப வண்டர்ஃபுல் ஆம்பியன்ஸு, ஏர் கண்டிஷன்டு. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக தான் இருக்கும் மற்ற இடத்தோட கம்பேர் பண்ணும்போது. ரீசன் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ப்ரீமியம் ரெஸ்டாரண்ட்டு, நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும். பிரியாணி பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவாக சீப் தான். நாங்கள் சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கபாப் ரெண்டுமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா 320 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. 320 ருபீஸ் வந்து உண்மையிலே ப்ரைஸ் ஒர்த். ரீசன் வந்துட்டு 2 சிக்கன் பீஸோட நல்ல குவான்டிட்டி இருக்குது, அழகாக 2 பேர் சாப்பிட்லாம். சிக்கன் கபாப் பார்த்திங்கன்னா வந்துட்டு 280 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நல்ல 2 பெரிய லெக் பீஸை வந்து சர்வ் பண்ணாங்க. பொதுவாக மதுரையில் சென்னையில் சாப்பிட்டவங்க வந்துட்டு மற்ற ஊருக்கு போகிறாங்கன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ரீசன் வந்துட்டு சாப்பாடு அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. அதுபோல் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் நார்மலாக வந்துட்டு கேரளா இல்லைனா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் போகிறீங்கன்னா வந்துட்டு ஃபுட்டு வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம்தான். பட் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாமினலாக வந்துட்டு ஃபுட்டு வந்து கிடைக்கும் ப்ரைஸில். அதுபோல் பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ். நீங்கள் பார்க்குற இடம்லாம் வந்துட்டு ஃபுட் கோர்ட்ஸாக இருக்கும், சாப்பாடு கடையாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஹைதராபாத் வந்து சாப்பாடுக்கு வந்து பேர் போன ஒரு இடம். கம்மியான ப்ரைஸில் சாப்பிட்றது, அதிகமான ரேட்டு கொடுத்து சாப்பிட்றது வந்து ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் அது உங்கள் சாய்ஸு. பழையபடி கம்மியான ரேட்டு கொடுத்து வாங்குறீங்கக்காக வந்துட்டு அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், டேஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஹைதராபாத்தில் வந்துட்டு சின்ன ரெஸ்டாரண்ட்டில் 90 ரூபாய்க்கு நாங்கள் வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டோம். டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. பட் பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்துட்டு கம்மி. சிக்கன் பீஸும் பார்த்திங்கன்னா சின்ன பீஸாக இருந்தது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்து உண்மையிலே அதிகம். ப்ரொவைடடு 2 சிக்கன் பீஸஸ் வேறு தராங்க. அதுபோல் வந்து சிக்கன் கபாபும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து சரியான டேஸ்ட்டு. ஸோ மற்ற ரெஸ்டாரண்ட்டில் இந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்குமான்னு எனக்கு தெரில ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும். அதுபோல் பிரியாணி வந்துட்டு ஹைதராபாதி பிரியாணி வந்துட்டு பொதுவாக ஹைதராபாத்தில் பண்ணுறது தக்காளி சேர்க்க மாட்டாங்க. இப்போ மதுரையில் வந்துட்டு நீங்கள் ஹைதராபாதி பிரியாணி வாங்கினீங்கன்னா அதில் வந்து தக்காளி வந்துட்டு அதிகமாக இருக்கும், புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இங்கே ஹைதராபாத்தில் வந்துட்டு புளிப்பு வந்து கம்பேரிட்டிவாக கம்மியாக இருக்கும். ரீசன் வந்துட்டு தக்காளி சேர்க்க மாட்டாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஃப்ளா என்னென்னா தண்ணி சர்வ் பண்ண மாட்டுறாங்க. நீங்கள் வந்து காசு கொடுத்து தான் வாட்டர் பாட்டில் வாங்கணும். மற்றபடி டேஸ்ட்டு எல்லாம் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணல. ஸோ அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்கள் பே பண்ண காசுக்கு வந்து ஒர்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை.